அரசு ஊழியர்கள் சங்கம் கடந்த காலங்களில் அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை மையப்படுத்தி தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்க. கடைசியாக டாப்ஸ்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு முழுமையாக அதை செயல்படுத்தாமல் போயிட்டாங்க பழைய கவர்மெண்ட்டு. இப்போ இந்த கவர்மெண்ட் டாப்ஸுக்கு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அது முழுமையாக இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த அரசு பணியாளர் மத்தியில். அதனால் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அதே வடிவில் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தாவேகா அரசு வந்ததுக்கு பின்னால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. பழைய கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு முக்கியமான கருத்தாக கொண்டு ஒரு இயக்கமாக கொண்டு வராங்க. அதுக்கு உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அரசியல்வாதிகள் தான் ஊழலுக்கு அச்சாரம் அப்படின்றத இன்னைக்கு மாற்றி காமிச்சிருக்காங்க இந்த தாவேகா அரசு. அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக மாற்றணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக அந்த நேரத்தில் நான் வச்சுக்கிறேன். அந்த அரசு அதிகாரிகளை முறைப்படுத்தணும், ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுத்தணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். குறிப்பாக அரசு பணியாளர்கள் சுயமரியாதையோட பணி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அகவலைப்படி, விடுப்பு, இந்த மாதிரி சம்பளங்கள், இந்த மாதிரி கோரிக்கைகளை தொடர்ச்சியாக தடையில்லாமல் இந்த அரசாங்கம் செயல்படுத்தணும். மத்திய அரசு எப்பெல்லாம் அகவலைப்படி உயர்வு கொடுக்குதோ அப்பெல்லாம் இந்த தமிழக அரசும் அகவலைப்படியை உயர்த்தணும் அப்படின்றத மிகப்பெரிய கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசு 50% அகவலைப்படியை சம்பளத்தோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழக அரசும் அது மாதிரி 50% அகவலைப்படியை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். 2வது சட்டசபை கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் வளர்ச்சி திட்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காப்புல. அதில் இப்போ இந்த 1000 ரூபா பணம் மட்டும்தான் ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல. இந்த ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்கறது, சிலிண்டர் 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இன்னும் நிறைவேற்றலை. அதெல்லாம் நிறைவேற்றினா மக்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அது போக இந்த லஞ்சங்கள் இதெல்லாம் மொத்தமாக நிப்பாட்டுறோம்னாங்க. அதையும் சரியாக நிப்பாட்டின மாதிரி தெரியலன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் நிறுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஆளுகளுக்கு ஒரு 4000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டு விட்டாருன்னா நல்லாயிருக்கும். இந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 3 மாதம் தான் ஆகுது. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கேரி பண்ணி நல்லா கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு உதவியாக இருக்கும். தேர்தல் காலங்களில் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் முழுமையா ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. பெண்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பேருந்து பயணம் செய்ய வழிவகை செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 6 எரிவாயு உருளை இலவசமா அளிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்படி எண்ணற்ற அறிவிப்புகள், சலுகைகள் அறிவிச்சுதான் தேர்தலில் வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த அறிவிக்கையெல்லாம் உண்மையானதாக இருக்குன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதுல என்ன மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2500 ரூபா போடணும் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்றத மக்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இளைஞர்களுக்கு இந்த 4000 ரூபா உதவித்தொகை கொடுக்கறதையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க அறிவித்ததுல ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்றது இன்னும் முழுமையா தெரியல. இன்னும் ஒரு சில இடத்துல ஊழல்கள் இருக்கத்தான் செய்யுது, லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தமா கொஞ்சம் சட்டசபையில அமைச்சர்களுக்கு கொஞ்சம் உத்தரவு நல்ல முறையில் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்.